தம்பி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கோம். இந்த காதல் பத்தி என்ன சொல்றீங்க? காதல்ங்கிறது அது ஒரு உதாரணமான அன்பு, பாசம். ஆமா, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். காதலும் தனி டிபார்ட்மெண்ட். பல டிபார்ட்மெண்ட்ல காதல் ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த அந்த சரியான வயசு இருக்கு தெரியுமா? கண்டிப்பா காதல் தேவைதான். ஆனா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒருத்தன் முயற்சி முன்னெடுத்து போவான் தெரியுமா? அவன் வந்து கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருப்பான். அந்த முயற்சியில் வந்து நான் தம்பி பிரின்ஸை வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட நிறைய இடங்களை பார்த்தா என்னன்னு தெரியல, எல்லாரும் ஒரு ஓட்டத்தில் ஓடும்போது உங்கள் ஓட்டம் வேறு விதமாக இருக்க. எதனால் இந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி வந்தது? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாமே நம்ம சூழ்நிலைகள் தான். இப்போ காதல்னு சொல்லும்போது இப்போ நம்ம புதுசாக ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறோம். சரி, பார்க்குறதுனால நம்ம அவளை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிடணும்ல. நம்ம சூழ்நிலைகளை யோசிக்கணும், எல்லா குடும்பங்களையும் யோசிக்கணும். யோசித்து அதுக்கேற்ற முடிவு. நம்மளால் ஒரு பொண்ணை பார்க்க முடியும், அவளை வந்து காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி எந்த கெப்பாசிட்டிக்கு எப்போ வாருமோ அப்போ நம்ம காதலை வெளிப்படுத்த வேண்டியதுதான். காதல்ங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரிலாம் காதல் நீங்கள் 60 வயசு ஆயிரும் போல இருக்க. தம்பியுடைய காதலை நீங்கள் வாழ்க்கை முன்னேறி சரியாக வரும்போது கிட்டத்தட்ட அப்போ காதல் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தெரியுது. ஆனால் அதை விட உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் இருந்தால் கூட நீங்கள் வந்து நிறைய வேலைகள் ஒர்க்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா இவ்வளோ சுறுசுறுப்பான பசங்கள்லாம் பார்க்க ரொம்ப கடினம். அது எப்படி அந்த சுறுசுறுப்பு எப்படி வருது? சுறுசுறுப்புங்கிறது மொத்தத்தில் இப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு இருக்கிறோம், நம்மளால் முடிஞ்சதை 10 பேருக்கு 10 உதவி செய்கிறதோ இல்லைனா என்ன ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது எல்லாரும் போல் நம்ம வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வந்து அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால தான் சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். அதாவது நல்ல உதவிகளை நோக்கி உங்கள் மனசு போகுது. பரவாயில்ல, உங்கள்ட்ட எங்கேருந்தோ வந்த ஒரு ரொட்டேஷன் ஆகி ஒரு மரபு நல்ல ஜீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை முன்னெடுத்து போகிறீங்க. ஆனாலும் காதல் பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த பிரபஞ்சனாலே அது காதல் தான். அந்த காதலை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு பாடல் உங்களுக்கு நான் படிக்கலான் இருக்கேன், உங்களுக்கு டெடிகேஷன் பண்ணலான் இருக்கேன். அதாவது என்னென்னா, பொய் சொல்லக்கூடாது காதல். இப்போ யார் பொய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களே தெரியல. ஆனால் பாட்டு அழகாக எழுதியிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது காதல்னு சொல்லி. ஒரு அருமையான பாடல் இதோ இப்போ பாட போகிறோம். பொய் சொல்ல கூடாது காதலே, பொய் சொன்னாலும் நீயே என் காதலே. பொய் சொல்ல கூடாது காதலே, பொய் சொன்னாலும் நீயே என் காதலே. கண்களால் கண்களில் தாயமாடினார், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினார். பொய் ஒன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய். கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய். பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டே, ரகசியமாக உயிரை தோண்டி பதியம் போட்டு கொண்டே. கண்டவுடன் என்னையே நின்றதடி விழியே, என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே. அடி சுட்டும் விழிச்சுடரே, நட்சத்திர பயிரே, வெட்க கட்டி வா நிலவே. பொய் ஒன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய். கண் மூடி தேடத்தான்
பொய் சொன்னாலும் நீயே என் காதலி, பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. கண்களால் கண்களில் தாயமாடினார், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினார், பொய் ஒன்றை ஒப்பித்தார், ஐயையோ தப்பித்தார், கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தார். தம்பி, அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க. இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த படத்தை சொல்லணும்னா அவ போய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவன் நம்ம காதலி தான். அழகான இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. பொய் சொன்னாலும் சொல்லாட்டி அவன் நம்ம காதலி தான். அதனால் காதல் ஜெயிக்கட்டும். அனைவருக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள்.